ஹலோ ஹலோ, யார் பேசுறது? தீபகுடி சங்கர் தெரியாதா? நீங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமே. அவர் மாதிரி இன்னும் நான் இருக்கேன். அதை ஒத்துக்க சொல்லுங்க சிஸ்டர். சரி, ஓகே சிஸ்டர். இப்போ என்னன்னா ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான ப்ராங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் நான் ப்ராங்க் பண்ண போறேன். இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தவங்க தான். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தீபக்குட்டி ப்ராங்க்ல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காகவே உண்மையாகவே ஒரு பொண்ணு கால் பண்ண போகிறாங்க. அது நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். A few minutes later. நாளைக்குள்ள வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சார், நான் பேசிட்டேன் ஆல்ரெடி. நாளைக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். அப்படி லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் மறுபடியும். ஓகே சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை சண்டே அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட பேச முடியல. ஃபோன் பண்ணால் அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரும் ஒர்க் பண்ணல. ஓகே சரி சார், நான் கூப்பிட்றேன் சார். ஓகே சார், பாய். ஹலோ, நான் கூப்பிட்றேன், நான் கால் பண்ணுறேன். ஹலோ, யாரு? ஓகே சார். சங்கர். அவங்க வயசு தான் பேசுகிறேன். நீங்கள் சார் நான் கூப்பிட்றேன் சார். வரும் சார். யாருங்க நீங்க? புது நம்பரா இருக்கு. யாரு? நான் சங்கர் ஒய்ஃப் பேசுறேங்க. சொல்லுங்க, நீங்க யாரு? யாரு? தீபா. அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க. சாரி, ராங் நம்பர் நினைக்கிறேன். யாரு? தீபகுட்டியா? தீபகுட்டியா? என்ன சொல்றீங்க? புரியல. தீபகுட்டின்னு யாருமே இல்லையே. தீபகுட்டியா? போன கொடு. போன கொடு. யூஸ்ல உங்க பேர் அப்படி ஒரு கேரக்டர் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? மறக்காம பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சரி, ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் எப்படியோ சாதிட்டு உங்களுக்கு அவங்ககிட்ட போன் கொடுங்க. அவங்க கிட்ட நான் அவங்க ஒய்ஃப் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி அவங்க கிட்ட போன் கொடுக்க முடியும்? இல்ல, நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அப்புறம் யூஸ் பண்றது அப்ப இன்னும் அவர் என்ன நாம சின்ன இருக்காது. அப்ப நான் ஏன் பேசக்கூடாது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. யாரு என்ன பத்தி கிளியரா கேளு. உனக்கு கேட்க தெரிஞ்சா தெரியல. நான் கேட்க ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்கேன். கேட்டுதானே இருக்கேன். கேட்கவா? கேளுங்க. மொபைல் தர முடியாது. ஹலோ ஹலோ, யார்? சங்கர். ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? தீபகுடி சங்கர் தெரியாதா? நீங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமே. போமா, இது பேர் என்ன வேணும் உங்களுக்கு? தீபகுடி சங்கர் சொல்றா. யாருன்னு தெரியாம எப்படி உன் பேரை சொல்றாங்க? என் பேரை சொல்றேன், தெரிஞ்சவங்களா இருக்க முடியுமா? ஹலோ, இன்னும் மறக்காம இருக்கேங்க. கேட்காங்களா? அதுக்கு பதில் சொல்லு. இல்ல நான் ஹலோ, நான் தீபகுடி அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் அதான் சொன்னீங்க சென்னை. சென்னையா? சென்னையில தெரியாது. தீபா அவங்க கூட திருநெல்வேலி சொன்னாங்க. சென்னையில நான் இப்ப சென்னையில ஒர்க் பண்றேன். சென்னை. ஏன் திருநெல்வேலில இருந்து அங்கேயே தான் இருக்கணுமா? அவர் எங்கேயும் போக கூடாதா? நீங்க ஏன் பெங்களூர் வந்தீங்க அப்போ? சிஸ்டர், இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வேற யாரும் நினைச்சிருந்தேன். கரெக்டா நான் போன் பண்ணி பேசிருக்கேன். சரி, ஏதாவது சிச்சுவேஷன் சொல்லுங்க. நீங்க எப்ப என் கூட ஒன்னா படிச்சீங்க? எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சொல்லுங்க. அது முக்கியம் கிடையாது. அதுதான் சொல்லிட்டல்ல, நான் உன் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுன்னு. அப்ப சொல்லுட்டோம். என்ன இந்த கேரக்டர் இருக்குது உண்மையா? நான் கேட்டுட்டு என்ன கேட்கணும்? அவங்க டீடைலா சொல்லல. அவங்க சொல்லிட்டாங்க. திருநெல்வேலியில இருந்து திருநெல்வேலியில இருந்து திருநெல்வேலி ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, திருநெல்வேலி எவ்வளவு பேர் இருக்காங்க. திருநெல்வேலி எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? எந்த வருஷம் படிச்சாங்கன்னு சொல்லு. எந்த வருஷமா? நீங்க எப்ப படிச்சீங்க? அப்பதான் அந்த பொண்ணு படிச்சிருக்கோம். நீ தயவு செய்து நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத, அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணாத.
அவங்க ஏதோ சொல்ல வராங்க, தயவுசெய்து அமைதியா கேளு என்னன்னு. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க நீங்க? இல்ல நான் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? ஆமா. பர்சனலாம் பேச முடியாதுங்க, சாரி. ஏன் பர்சனலா எங்க பேச முடியாது? இல்ல, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு பையன் இருக்கான். ஸோ வந்து இன்னொன்னு வயிற்றுல ஒன்று இருக்கு. ஸோ வந்து பர்சனலாம் நான் பேச விட மாட்டேன். எதா பேசுறதுனாலும் என் முன்னாடி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வச்சு நான் கிட்ட பேசிக்கிறேன். நம்பர் என்ன நம்பர்? நீ தெரியல சொல்லாத அம்மு, தயவு செய்து. உன் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அவங்க பேச இன்ஃபர்மேஷன் எதுவும் கிளியரா உங்களுக்கு? என்ன கிளியரா இல்ல? சங்கர் நாராயணன் இருக்காங்களா கேட்காங்க. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சங்கர் நாராயணன் தான் தெரியும். இது போ உன்னை வந்து சங்கர்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாடி? இதுக்கு என்ன காரணம் வேணும் சொல்ல உனக்கு? ஒரே நிமிஷம். ஹலோ எனக்கு தீப்பு குட்டி அப்படிங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் உங்களுக்கு நீங்க நினைச்ச ஆள் கூட தான் பேசிட்டு இருக்கீங்களா இல்ல வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்களா? கரெக்டான கால் பண்ணி ஆனா வீடியோ எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்க. வீடியோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஆமா. எனக்கு புரியலம்மா, எனக்கு சத்தியமா புரியல. யாரோ விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு விளையாடுவாமோ? என் நம்பருக்கு கால் பண்ணி எப்படியும் விளையாடுவாங்க. இந்த வாய்ஸ்ல கேட்ட வாய்ஸ் மாதிரி உங்ககிட்ட பர்சனலா பேசுறது அளவுக்கு உங்க ஒண்ணும் இல்லம்மா. என்ன பர்சனலா பேசணும் கேட்டு முடிச்சு விட்டுருவோம். என்ன பர்சனலா பேசணும்? நீ அமைதியா, நான் பேசிட்டீங்கல்ல, நீ எதுக்கு பேசுறது இல்ல? சம்பந்தப்பட்டது நான் தானே. என்ன சம்பந்தப்பட்டது? நீ உனக்கு கால் பண்ண நீ பேசிக்கோ. எனக்கு தானே கால் பண்ணிருக்காங்க, நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். நீ அமைதியா இரு. அப்ப நீங்க நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட சரி கால் பண்ணி பேசிக்கிறேன். நம்பர் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க, நம்பர் கொடுக்க முடியாது. கொடுக்கணும். எனக்கு இந்த நம்பர் வாங்கணும், அவன் நம்பரையும் வாங்க தெரியும். வாங்குங்க, நீங்க கால் பண்ணி பாருங்க. அப்புறம் எதுக்கு? நான் தான் சொல்லிட்டேன், அவர் ஃபேமிலி மேனா இருக்காரு. இதுக்கப்புறம்லாம் இந்த தீப்பு குட்டிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாதுன்னு என்ன சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி அவங்க எடுத்து பேசுறாங்க எனக்கு புரியல. அப்ப அந்த கேரக்டர் இருக்கா இல்லையா? அன்னைக்கு எதுக்கு நீ சொல்றது மாதிரி சத்தியம் பண்ணப்போ அந்த கேரக்டர் இல்லன்னு சொல்றேன். இப்போ அப்ப எப்படி இப்படி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க? அதுதான் எனக்கும் புரியல. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். யாரோ விளாடுறாங்க, பத்தியா தெரியுதோ? இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு தெளிவா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஸ்பீக்கர்ல கூட தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து தனியா பேசினா நான் உன்னை பிராங்க் பண்ணலாம் சொல்லலாம். நான் ஸ்பீக்கர்ல கூட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு என்ன டீடைல் வேணும்? ஏமா நீங்க வந்து யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஏதோ விளையாடுறாருன்னா முன்னாடி சொல்லிருங்க ப்ளீஸ். சொல்லிருக்கேன், யாரோ நினைச்சு நான் பேசவே இல்லைங்க. எவ்வளவு தெளிவா சொல்றேன். இதுக்கு மேல சொன்னா எப்படிங்க? இல்லங்க எனக்கு என்ன வீடியோ பாத்தீங்க? என்ன உங்களுக்கு இது பர்சனலா இதாச்சு சொல்லுங்க. அதை ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு பொண்ணு பேரை வச்சு உங்களை பிராங்க் பண்ண நினைச்சாரு. அது தப்பே இல்லை, நான் சொல்லுவேன். நான் யார் பொண்ணு பேர் வச்சு அது எதுக்கு கரெக்டா என் பேரை வைக்கணும்? அந்த தீப்பு குட்டினே கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லம்மா நான் என்ன பதில் சொல்லு. இல்ல இப்ப அது வந்து அந்த எல்லா பேரோட அந்த பேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த பேர் வந்து கொஞ்சம் டக்குனு வாயில் உடையமா படிக்கிறதுக்காண்டி வச்சாமோ அவ்வளவுதான். மத்தபடிலாம் பதில் கிடைச்சிட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. கேக்கல, புரியல. என்ன? நான் சாப்பிட்ற டைரி மில்க் கவர் வச்சு கழுவின பத்திரமா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. டெய்ரி மில்க் கிடையாதுங்க அது. அப்ப யார் சாப்பிட்டது? அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு பிரச்சனை? தீபு அதெல்லாம் எதுக்கு இல்ல. அப்ப யார் சாப்பிட்டது? நான் சாப்பிட்டது. நீ சாப்பிட்ட நீயே பத்திரமா வைப்பியா? யார் அப்படி வைப்பா? நான் வைப்பேன் போதுமா? நீ ஏதோ போய் சொல்றாமோ? போய் சொல்லாமோ? அந்த டெய்ரி மில்க் சாப்பிட்டு உங்களுக்கு தீபு கூட சம்பந்தமே இல்ல. தயவு செஞ்சு சொன்னா. சரி, எப்ப வாங்கி கொடுத்தாங்க? எங்க வச்சு கொடுத்தாங்க சொல்லுங்க. லாஸ்டா ஸ்கூல் ஆனுவல் டேல கொடுத்தாங்க. ஸ்கூல் ஆனுவல் டே? நீ மூஞ்சியே திருப்பிட்டு இருக்க. அவன் தப்பு இல்ல. தப்பு இல்ல, என் மேல இப்பவும் தப்பு இல்ல. நான் வந்து என்னன்னா அந்த டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து எப்பவோ எங்கேயோ கொடுத்தது. ஆனா தீப்பு குட்டி கொடுக்கல. அது எப்பவோ எங்கேயோ யாருக்கு கொடுத்த? அதெல்லாம் இப்ப தேவையாங்க? அத சொல்லுங்க, அப்பதானே தெளிவாகும். இந்த பொண்ணு இல்லன்னு தெரியுங்களா? அப்பதான் எங்க யாரு கொடுத்தீங்க சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கொடுத்தேன். பாய் பெஸ்டிக்கு டைரி மில்க் வாங்கி கொடுப்பீங்களா? பாய் பெஸ்டி இல்ல, பாய் ஃப்ரெண்டு டைரி மில்க் வாங்கி கொடுப்பீங்களா? அந்த நேரத்துல டைரி மில்க் தான் கரெக்டா வாங்கி கொடுத்தேன். அதுவும் பாதி எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி. சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு காரணம் வேணுமா? என்னடி கேள்வி? காரணம் இல்லாம யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்கப்பா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சும்மா நல்ல என்ன வந்து முட்டாளாக்கிட்டே. ஒன்னெல்லாம் முட்டாளாக்கல, நீ தான் முட்டாளாக்கிட்டு இருக்காம.
பின்ன எனக்கு யாருமே தெரியாது, நம்ப மாட்டேன், அவங்களும் நம்புறேன். என்னதான் நம்பணும்? நான் ஓப்பனா கேள்வி உங்ககிட்ட. நான் இப்போ ஒன்றும் நம்ப தான் செய்யறேன், நீ ஓப்பனா சொல்லுங்க சொல்றேன். அந்த பொண்ணு கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் சரி, என்ன பண்ணுங்க. கொஸ்டின் கேட்கணும் சொல்லு, நான் பேசுறேன். என்ன கொஸ்டின் கேட்கணும் சொல்ல, பேச சொல்லு. வேற என்ன கொஸ்டின் உங்களுக்கு இருக்கா உங்ககிட்ட கேட்கறதுக்கு? எதுவா இருந்தாலும் என் முன்னாடி கேளுங்க, நீங்க பர்சனலாலாம் பேச வேண்டாம். முன்னாடி இதுக்கே தேவையில்லாத விஷயம். அவர் மட்டும் இன்னும் நான் இருக்கேன் அதை ஒத்துக்க சொல்லுங்க. மனசுல இருக்காங்க மறு நீ அடி வாங்கிட்டு போயிருவாமோ? அவங்க சொன்னதுக்கு என் மனசெல்லாம் யாருமே இல்லைம்மா. யாருமே இல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு. யாருமே இல்லன்னு சொல்ற, அது நீயும் சொல்ல வேண்டியதானே? என் மனசை நீதான் இருக்க. நீதானா? அவங்க பேர் தெரியுமா? சொல்லு. என் பொண்டாட்டி தான் சொல்லு தைரியமா. பக்தி இருக்குன்னு நானும் சொல்லி கொடுக்கணும் உனக்கு. என் பொண்டாட்டி தாங்க இருக்கா, போதுமாங்க. எனக்கு தீபகுட்டி அப்படிங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர். மேபி உங்களுக்கு எப்படி அது திங்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமும் பிளாங்கா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி, நான் சொல்லிட்டேன், தப்பு இல்ல, நீ வந்து இது பண்ணு. அப்புறம் வந்து எனக்கு தெரியாது என்ன சொன்னேன். நான் எல்லாம் சொல்லி கொடுத்து நீ சொல்லிட்டு இருக்க. உன் மனசுல இருக்க சொல்ல வேண்டியதானே ஓப்பனா? என் மனசுல எந்த இதுவும் இல்ல, என் மனசுல என் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கான்னு ஆணித்தரமா சொல்ல வேண்டியதானே? ஆணி அடிச்சு கூட சொல்றேன், அடி கையில ஆணி அடிச்சு சொல்ல. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்ட மயங்கி ஓய்ந்துரும். வேற எதுவும் கொஸ்டின்ஸ்னால நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசுவேன், தனியா பேசுவேன். தனியெல்லாம் பேச முடியாது. இப்போ அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். பொண்டாட்டி இருக்கு, பொண்டாட்டி வச்சுட்டு நீங்களாம் ஒன்றும் தனியாக பேச முடியாது. உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க, சரிங்களா? அவங்கள நான் என்ன பண்ணேன்? திட்டுவேன், அமைதியாடி. நீ பண்ண வேலை இவ்வளவு பெருசா பண்ணலங்க. இவ்வளவு தூரத்தை நீ காமிச்சு எவ்வளவு பண்றது தப்பு. தெரியாதவங்க பேசும்போது கிளியர் ஆகி போச்சு, கட் பண்ண மாதிரி முடிச்சு பேசுறது அவசியமே கிடையாது. எனக்கு அவசியம் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா என்னோட வாழ்க்கை டீட்டெயில் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பச்சையா தெரியல. நீ பேச வேணா சொல்றேன், நீ பேச தேவையில்ல, நான் தான் பேசிட்டு இருக்கேன். நான் சம்பந்தப்பட்ட நான் பேசாம யாரும் தாத்தா வந்து பேசுவாங்களோ? அப்ப நீ பேசணும் நினைக்க. இப்போ அது போயிட்டு நான் சம்பந்தப்பட்டு அவங்க கேள்வி சொல்லிட்டு உன்னோட கேள்விக்கு நீ அவங்க கேட்ட கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணல, அதோட உன் வேலை முடிஞ்சுது. அப்படிலாம் விட முடியாது. நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி விட முடியும்? அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவா. நான் சொல்றேன், சொல்லு. சிஸ்டர்னே சொல்லு. சிஸ்டர் சிஸ்டர் கூப்பிடாதீங்க சொல்றாங்க. சிஸ்டர் சரி ஓகே சிஸ்டர். இப்போ என்ன கூப்பிடாதீங்க சார், கூப்பிடாதீங்க சிஸ்டர் கூப்பிடு. கூப்பிடாதீங்க சிஸ்டர் கூப்பிடு. அப்பனே முருகா பெருமாளே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ண முடியுது. கூப்பிடாதீங்க. அப்படி என்னன்னா என்ன கேட்க, சிஸ்டர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ முடியல. சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லுங்க. ஏன் வாய மூடல? தெரியாம சிரிப்படக்கூடாதானே? என்ன யாரும் விளையாடுறாங்களா? இல்லையா? ஃப்ரெண்டா? இல்ல இல்ல அவங்களும் சிரிச்சாங்க. நீ சிரிச்சாது அவங்களும் சிரிக்கணும். ஐயோ நான் அது ஸ்பீக்கர்ல போட்டதுனால எக்கோ கேட்காதீங்க. இல்ல இல்ல இப்ப என்ன ஏமா தீபக்குடி கல்யாணம் பண்ணிக்கோமா, நீ சந்தோஷமா இருப்போ. சத்யா தெரிஞ்சு பிராங்க் எனக்கு கண்ணு. ஐயோ நானே சிரிச்சு மாட்டி விட்டுட்டேன். ஓகே கேமரா அங்க இருக்கு பாத்தீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச் இவள பண்ணதுக்கு. யாரு? ஹலோ உங்க சிஸ்டர் தான். சிஸ்டர் யாருன்னு தெரியலையே. ஓ பிராங்க் வீடியோஸ்லாம் பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தங்க, நம்ம ஃபேமிலில ஒருத்தங்க. அதான் வந்து அடுத்த லெவல்ல பிராங்க் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அம்மா ஏதோ ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கு. என்ன யோசிக்க கேட்கலாம். அவங்க என்ன யோசிக்கீங்க? நார்மலா ஒரு ஃபேக் தீபக்குட்டி கால் பண்ணாலே இவ்வளவு தூரத்துக்கு ஆகுதுன்னா, சப்போஸ் நான் ஒரிஜினல் தீபக்குட்டி கால் பண்ணா தீபக்குட்டியா அப்படி இருக்கா? சத்தியமா